எல்லாருமே சில எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அடிக்ஷன் வித் யூ. ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி ஹக் பண்ணி அழுதுருப்பான் ஜங்குக்கை. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டில் பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜங்குக், டேய் இன்னும் எவ்வளோ நேரம் அழுதுட்ருப்ப? அழுது அழுது கண்ணெல்லாம் எப்படி வீங்கிருக்கு பாரு. அழுது என்ன பிரயோஜனம் இப்போது? உனக்கு இன்னும் தான் அழுகணும்னு தோணும். அழுகாத என்ன? இல்லை ஜங்குக், அது அழுகாத. இன்னைக்கு காலேஜ் லீவ் சொல்லிட்டேன். எதுக்கு சொன்னீங்க? அப்போ திட்டுவார். அவன் திட்டுவான் இவன் தொட்டுவான்ட்டு இருக்காத. இன்னைக்கு ஃபுல்லாக நீ என் கூட தான் இருக்க போகிற. ஸோ உனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ எல்லாத்தையும் செய், புரியுதா? எதாக இருந்தாலும் என்கிட்ட ஃப்ராங்காக கேட்டுரு, எதையும் மறைக்காத. ஸோ இன்றைக்கி உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்டு நான் உனக்கு அதை செய்ய போகிறேன். ஏன்னா நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிறது தான். ஸோ நீ வேற என் ஃப்ரெண்டாக போயிட்ட. ஸோ உனக்கு அதெல்லாம் செய்யணும்ல, அதான் இன்றைக்கி ஃபுல்லாக உன் டே. உனக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு செய்கிறேன். ஜங்குக், அதெல்லாம் வேணாம் ஜங்குக். வேணாம், எனக்கு பயமாக இருக்குது. எப்படி உங்ககிட்ட? வேணாம், நான் காலேஜே போகிறேன். இதை பாரு, சொன்னதை மட்டும் கேளு. எக்ஸ்ட்ரா பேஜ்லாம் பேசாத என்கிட்ட, காண்டாகுது. இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கிறது இல்லை. ஒன்று சொன்னாங்கன்னா அதை சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கோ. அடுத்து உங்ககிட்ட இது யார் கேட்பாங்கன்னா எனக்கு தெரியாது, புரியுதா? சொன்னதை மட்டும் கேளு, புரியுதா? வாயை மூடிக்கிட்டு உனக்கு என்னென்ன ட்ரீம்லாம் இருக்குது, இதெல்லாம் நீ நிறைவேற்றலை, இதெல்லாம் நீ பண்ணலை, எனக்கு இதுதான் ஆசைன்னு சொல்லிட்டு வாயை திறந்து கேளு. அதை நான் நிறைவேற்றுறேன், புரியுதா? ஏன்னா என் ஹார்ட்லேருந்து சொல்கிறேன், உன்னை இப்படி எனக்கு பார்க்கவே பிடிக்கல. அதனால தான் கேட்குறேன். சொல்லு, ஏதாவது இருந்தால் சொல்லு. ஜங்குக், அதெல்லாம் சொல்லுண்ண. இன்னொரு தாட்டி வேணாம், போதும், காலேஜ் போகிறேன் அப்படி இப்படின்னு உன் வாயிலேருந்து வரக்கூடாது. வரதா இருந்தால் உன் ட்ரீமு, உனக்கு ஏதாவது நிறைவேறாதது ஏதாவது இருந்தால் அதை மட்டும் கேளு. இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக ஓன் டே, டேவோட டே, புரியுதா? எதாக இருந்தாலும் கேளு ஜங்குக். அது கேளுன்னு சொன்னேன். இதுக்கு மேலே எதாவது பேசினேன் அவ்வளோதான். சரி, ஓகே. நான் உனக்கு தேர்ட் பர்சன் தானே, அதனால தான் கேட்க மாட்டேங்கிற போல். அதுவும் கேட்கல ஜங்குக், அதெல்லாம் நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் கேட்குறேன் நான் கேட்குறேன். அது டக்குன்னு கேட்டா இப்படி? என் டைரி வேறு வீட்லேயே விட்டுட்டேனே, இல்லைன்னா அதை பார்த்து கூட கேட்டிருப்பேன். இப்போ தாண்டா நீ அந்த குழந்தை பால் புட்டி. சொல்லு, ஏதாவது இருந்தால் யோசி. 2 செகண்ட் உனக்கு டைம். அது வரையும் இந்த சன்ரைஸ் ஆகிட்டுருக்கதை நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ 2 செகண்ட்குள்ளே உனக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் கேட்டுரு. ஒவ்வொன்றா நான் வந்து செய்கிறேன் உனக்கு. அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறேன், புரியுதா? இன்றைக்கி ஓன் டே, அது மட்டும்தான் உன் மைண்டில் இருக்கும். அப்பா திட்டுவார், வீட்டுக்கு சீக்கிரம் போகணும், நைட்டுக்குள்ளே போயிடணும், இதை பண்ணணும், அதை படிக்கணும், அசைன்மெண்ட் முடிக்கலாம், இதெல்லாம் வேணாம், புரியுதா? இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக டேவோட டே, புரியுதா? அதை நிறைவேற்ற ஜங்குக் இருக்கான். யோசி. 2 செகண்ட் தான். சன்ரைஸ் நான் பார்த்துட்ருக்கேன், அதை பார்த்துக்கிட்டே யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கிறத அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ டேவும் சன்ரைஸ் ஆகிறத பார்க்கல. ஸோ ஜங்குக்கே தான் ஒரு மாதிரி ஸ்டேர் ஆகி பார்த்துட்ருக்கான், ஒரு மாதிரி சைட் அடிக்கிறான். ஏய், சன்ரைஸ் ஆகிறதா பார்த்துட்டு யோசிக்கணுன்னு என்ன பார்த்துட்ருக்க? அது சாரி அப்படின்ட்டு லைட்டாக சிரிச்சிட்டு சன்ரைஸ் ஆகிறதையே 1 செகண்ட் பார்க்குறான். அடுத்த செகண்ட் திரும்பி ஜங்குக்கே பார்க்குறான். என்னை பார்த்தா தான் தோணுதா உனக்கு? ஆமாம், உங்களை பார்த்தா தான் தோணுது. போய் பால் புட்டி, சைட் அடிக்கிறதெல்லாம் நல்லா தான் அடிக்கிற. உனக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ பண்ணு. ஆனால் நீ இப்படி பார்க்குறது எனக்கு வேறு எதோ தோணுது. அதனால் சன்ரைஸ் ஆகிறத மட்டும் பாரு. இல்லை, நான் உங்களை தான் பார்ப்பேன். ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் இப்படி என் ட்ரீமெல்லாம் ஒருத்தர் கேட்குறாங்கன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அதான் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் கேட்க தோணுச்சுன்னு உங்கள் ஃபேஸையே பார்த்துட்ருக்கேன், உங்கள் ஸ்மைலே பார்த்துட்ருக்கேன். டே வேணாண்டா, அதெல்லாம் வேணாம். என்ன செட் ஆகலை? என்ன எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பேசுகிறேன்.
இப்போ தாண்டா பால் புட்டி வெளில வருது. பேசு பேசு. நான் அதுவும் கேட்கல, யோசி உட்காந்தி. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கே உட்காந்து சிரிச்சு அப்படி பார்த்துட்ருக்கான். என்னடா யோசிச்சுட்டா இல்லை இன்னும் இவ்வளோ நேரம் என் ஃபேஸை பார்த்துட்டு உட்காந்துட்ருப்ப? அது அது வந்து என்ன பெரிய மலையாக இருக்க மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போக முடியுமா ஜங்குக்கா? அங்கே கீழெல்லாம் தண்ணி இருக்கணும் நிறைய, கீழே கடல் அந்த மாதிரி இருக்கணும். என்னை அங்கே கூப்பிட்டு போறியா? ஏன்? நீ தானே கேட்ட எதாக இருந்தாலும் நிறைவேற்றுவேன்ட்டு, அதனால தான் சொன்னேன். என்னை கூப்பிட்டு போறியா? என் ஃபர்ஸ்ட்டு ட்ரீமே அதான். கூப்பிட்டு போறியா? சரி வா அப்படின்ட்டு ஜங்குக் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறான். ஸோ எந்திரிச்சிட்டு அவன் ஹேண்டை நீட்டுறான். போகலாமா அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ணிட்டே கேட்குறான். ஸோ அவன் ஹேண்டை பிடிச்சிட்டு போகலாம் ஜங்குக்கா அப்படின்ட்டு 2 பேரும் அப்படி போகிறாங்க. ஸோ ஜங்குக்கும் அவனுக்கு தெரிஞ்ச பெரிய ஒரு ஹில் ஸ்டேஷன். ஸோ அங்கே கூப்பிட்டு போகிறான். ஸோ லைட்டாக கம்மியாக தான் வந்து உயரம் அந்த மாதிரி இருக்கும் மலை. ஸோ அங்கே போய் நிற்கிறான். அப்படி காற்று அப்படி வாங்கிட்டு, என்னடா பிடிச்சிருக்கா? உன் ட்ரீம் ஃபஸ்ட்டு நிறைவேறிச்சா? இன்னும் இல்லை, இனிமே தான். நல்லா இருக்குது ஜங்குக்கா, கிளைமேட் அண்ட் வியூ எல்லாம் நல்லா இருக்குது. கீழே தண்ணி இருக்குது. ஐயோம்மா, இன்னும் இவ்வளோ ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. கம்மி ஹைட்டு தான்டா. இங்கே வந்து நீ குதிச்சுனா கூட நான் சீக்கிரம் வந்து காப்பாற்றிடுவேன். நடக்காது, இருந்தாலும் சொல்கிறேன். ஓ, அப்போ நான் குதிச்சா நீ வந்து காப்பாற்றிடுவியா? என்ன பேசுகிற நீ? பைத்தியமா? பால்புட்டி, உன் பேச்சே சரியில்லை. வா ஃபஸ்ட்டு இங்கே போகலாம். இங்கே இருந்தீங்கன்னா ஏதாவது பேசிகிட்டே தான் இருப்ப. வா. என்ன ஜங்குக்கா, நான் இங்கே வரணும்னு சொன்ன மெயின் ரீசனே அதுதான். ஸோ நீ காப்பாற்றுவல்ல? என்ன விளாட்றியா? இதை பாருட்டே, என்ன பண்ண போகிற நீ? எதுக்குடா பின்னாடி போகிற? பின்னாடி வேணாம், ஃபுல்லாக சீதாண்டா, வேணாம் போகாத. என்னடா பண்ணுற பைத்தியம்? இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காதே. என்ன பாருட்டே? இல்லை, இதுவும் என் ட்ரீம் தான். நீ காப்பாற்றுவியா? பால் புட்டி, இந்த பாரு, கீழே ஃபுல்லாக ஷீல்ட்ஸு. அப்புறம் வேணாம், விழுந்தினா அவ்வளோதான். விழுந்தாதான் ஆகாது, அதான் நீ இருக்கல்ல அப்படின்ட்டு டபுக்கடின்னு விழுந்துடுறான். டே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே போய் விழுந்துடுறான். ஸோ 2 பேரும் அந்த கடலில் தான் இருக்காங்க. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கான். ஸோ உள்ளே போக போக ஃபைண்ட் ஆயிடுறான். ஸோ ஆக்சிஜன் இல்லாமல். ஸோ ஜங்குக் தான் அப்படியே பிடிச்சி இழுக்கிறான் அவனை. ஸோ அவனும் அப்படியே ஜங்குக்கை லைட்டாக முழிச்சு பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே ஃபைண்ட் ஆயிடுறான். ஸோ ஜங்குக்கும் அவனை அப்படியே கரைக்கு கொண்டு வந்து போட்டுட்டு, பைத்தியம் இப்படி படுத்துருக்குது பாரு. டேய் என்ன பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்கான்? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இவன் நான் போட்டே வந்திருக்க மாட்டேன். டே நான் முழிக்கவே மாட்டேங்கிறானே. தண்ணி அதிகமாக குடிச்சிருப்பானோ டெப்த்துக்கு போனதுனால அப்படின்ட்டு ஃபுல்லாக ஸ்டொமக் அமைக்கி அப்படி பார்த்துட்ருக்கான். ஸோ வந்து குடித்த தண்ணியெல்லாம் அப்படியே துப்பிடுறான். பட் அப்பயும் வந்து கண்ணை முழிக்கவே இல்லை. ஸோ ஜங்குக்கும் அப்படியே அவன் மவுத்தை வச்சு அப்படியே ப்ரீத் அவுட் கொடுக்குறான். ஸோ அப்போ தான் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறான். ஸோ எந்திரிச்சோன்னே சப்புன்னு ஒரு அறை. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ பாட்டுக்கு மயிர் மாதிரி போய் விழுகிற. நான் இருக்கவும் ஆயிடுச்சு. இல்லைண்ணா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு கூப்பிட்டே வந்திருக்க மாட்டேன். என்னடா பண்ணிகிட்ருக்காங்க? போய் நீ பாட்டுக்கு துப்புக்கடின்னு விழுந்துட்ட. இது என்ன விளையாட்டு நினச்சா? செத்து விளையாடுறதுக்கு மயிறு. ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? ஜங்குக்கா ஏன் அடிச்சப்பா? எனக்கு வலிக்குது. மயிறு வலிக்குது. கொஞ்ச நேரத்தில் உயிரே போயிடுச்சு தெரியுமா எனக்கு. பயந்தியா? பின்ன பயப்படாமா? இனிக்கும் பாரு, மோடியும் மூஞ்சியும் பாரு, நல்லா பார்க்க வெண்ண மாதிரி இருந்துக்கிட்டு பண்ணுறதெல்லாம் மொல்ல மாதிரி தான் பார்க்குறத பாரு. எச்சி தள்ளிப்போ. ஜங்குக்கா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என் ட்ரீமில் இதுவும் ஒன்று நிறைவேறுமான்னு நினச்சதில் ஒன்று. மயிறு அப்படியே வால் நல்லா வருது. அப்படியே விட்டு செத்து போயிருந்தீன்னா என்ன பண்ணுறது?
ஆனி மூஞ்சியும் பாரு. சங்கோக்கா, அது நான் நிறைய டைம் நினச்சிருக்கேன், நான் போய் கடலில் விழுந்தா என்னை காப்பாற்ற யாராவது வருவாங்களான்ட்டு. ஸோ நிறைய தடவை நினச்சிருக்கேன். கண்டிப்பாக எங்கள் அக்கா வருவா, அது வேறு. ஆனால் நமக்குன்னு ஒருத்தங்க லைஃப் பார்ட்னர், அவங்க யாராவது வருவாங்களான்னு சொல்லிட்டு ட்ரீமில் நிறையவே நினச்சிருக்கேன். ஸோ அதை பண்ணணுன்னு நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு யாருமே வரல. ஆனால் எனக்காக நீ என்ன கடலில் குதிச்சு காப்பாற்றின. ஸோ இது நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. ஆனால் நல்லா இருந்துச்சு. எனக்காக ஒருத்தர் என்னை குதிச்சு காப்பாற்றினாங்க, அதுதான் பிடிச்சிருந்துச்சி. பைத்தியமா, இதெல்லாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வயசா உனக்கு? இல்லை கேட்குறேன் நான். ஓலு மூஞ்சி பாரு, ட்ரீமு மயிரான். இதை பாரு, உனக்குன்னு சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, புரியுதா? அதுக்குன்னு எனக்குன்னு யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்கு சாகிற அளவுக்குலாம் போகணுன்னு தேவை மயிரே இல்லை, புரியுதா? ஆலி மூஞ்சி பாரு. விட்ட செத்து இருந்தால் என்னடா பண்ணியிருப்ப? அப்படியே போயிருப்பேன். ஏன்னா எனக்கு தான் லைஃபே பிடிக்கலையே. எல்லாருக்காகவும் வாழ்ந்து வாழ்ந்து சலிச்சிருச்சு ஜங்குக்கா எனக்கு. எச்சி வாய முடு, மறுபடியும் இப்படி பழசுக்கு போகாத. சரி எந்திரி வா போகலாம். எப்படி வா, நீயும் ஃபிட் ஆகிட்ட. சாரி ஏச்சி, சாரி கேட்காத. பால் நல்லா வருது. ஆலி மூஞ்சியும் பாரு, எனக்காக யாராக வருவாங்களான்ட்டு. ஏண்டா, ஐயோ எனக்கு சிரிக்கிறதா இல்லை ஒன்று திட்டுறதானே தெரிலடா. சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஃபேஸை போய் கப் பண்ணிட்டு, நீ குழந்த தான்டா அப்படின்ட்டு அப்படி போகிறான். என்ன விட்டுட்டு போகிற ஜங்குக்கா, எனக்கு துணி வாங்கி கொடு. எனக்கு பிடிச்சவங்க எனக்கு துணி வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. நீ எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டியா? எங்கேயோ உட்காந்துருந்தா வாங்கி கொடுக்க மாட்டேன், எந்திரிச்சு வந்தால் வாய்ப்பு இருக்குது. அப்போ வரேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு பின்னாடியே குழந்த மாதிரி அப்படியே போகிறான். ஸோ ஜங்குக்கு அவன் ஹேண்டை பிடிச்சிட்டு, இன்னொரு தாட்டி இப்படிலாம் செக் பண்ணாத யாரையும், புரியுதா? ஒன் டே போல் இன்னொரு டே இருக்காது, தெரியும்ல? அது மாதிரி தான், ஒரு சமயம் போல் இன்னொரு சமயம் இருக்காது. நான் இருக்கவும் ஆச்சு, இல்லைனா அப்படியே போய் சேர்ந்துருப்பேன். இதை பாரு, இப்போ நான் உனக்கு இருக்கேன் ஃப்ரெண்டாக, புரியுதா? இந்த மாதிரிலாம் பண்ணாத. அப்புறம் உனக்கு பிடிச்சவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும்ன்ட்டு அந்த பெயினை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், பிடிச்சவங்க விட்டு போயிட்டா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு எனக்கு தெரியும். அதனால் உங்கள் அக்காவுக்கு அந்த பெயினை கொடுக்காத. இன்னொரு தாட்டி இப்படிலாம் பண்ணாதட்டே. பண்ண மாட்டேன். சாரி, உன்னை ரொம்ப பயன்படுத்திட்டேன். அவனா சாரி கேட்டுருவான் மயிறு. வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போய் ட்ரெஸ்ஸு அது இதுன்ட்டு எல்லாம் அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறான். ஸோ அவனை அந்த டே ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறான். ஸோ டேவும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட அப்படியே சுற்றிட்டுருக்கான். சொல்லப்போனால் ஜங்குக்கு குழந்தையாவே மாறிட்டான். ஜங்குக்கா அந்த ரோலர் கோஸ்டரில் போகணும், எனக்கு அது ரொம்ப ஆசை, வா போகலாம். ஏய் என்னடா உனக்கு ஏஜ் ஆகிடுச்சா? இந்த வயசில் போய் ரோலர் கோஸ்டரில் போகணுமா? டேய், காலையிலேருந்து உன் கூட சேர்ந்து நானும் குழந்த மாதிரி ஆயிட்டேன். நான்லாம் வரல மயிறு, நீ போ. ஜங்குக்கா வா ஜங்குக்கா, நான் மட்டும் எப்படி தனியாக போகுது? என் ஃப்ரெண்டு கூடலாம் போகணும்னு நிறையா எனக்கு ஆசை. உங்க கூட போகணும் ஜங்குக்கா, வா ஜங்குக்கா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி வரேன். ஆனால் பாரு, ஓவராக கத்துனேன் அவ்வளோதான், அசிங்கமாக போயிடும். உன் கூட சேர்ந்து இன்னைக்கு ஃபுல்லாக நானும் குழந்தையாயிட்டேன்டா. முஞ்சப்பாரு பால் புட்டி, வா அப்படின்ட்டு 2 பேரும் ரோலர் கோஸ்டரில் போகிறாங்க. ஸோ ஜங்குக்கு தான் அவ்வளோ கத்துறான். டே எனக்கு ஹைட்டுனாவே பயண்டா, என்னை கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டு. ஜங்குக்கா என்ன போய் சொல்லிவிட்டு நீ இப்படி பயப்படுற? எனக்குற வரை வாயை மூடுறா அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே டேவோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ அது பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் லைஃப்பில் இதெல்லாம் யாராவது நிறைவேற்றுவாங்களா அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் நிறைவேற்ற இப்போ ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குட்டே உனக்கு. இல்லை, உன் லைஃப்பில் இந்த மாதிரி நீ ஹாப்பியாக இருந்திருப்பியா? இருந்திருக்க மாட்டல்ல. போன உடனே இந்த டேவை என் டைரியில் குறித்து வைக்கணும். என் அக்காவுக்கு அப்புறம் எனக்காக ரொம்ப பயப்படுற ஒரு பர்சன், என்னை கேர் பண்ணிக்கிற ஒரு பர்சன், உனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரு பர்சன் இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. This day is my golden day.
அப்படின்ட்டு நினச்சிட்டு அப்படியே ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோடு சிரிச்சிட்டு ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ நைட் டைம் அந்த மாதிரி ஆகிடுது, ஒரு 6 o'clock அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ பழையபடி அந்த பீச்லேயே வந்து உட்காந்துருக்காங்க 2 பேரும். ஸோ ஜங்கு கேட்குறான், ஏய் என்ன இன்னைக்கு டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியா? ரொம்ப 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 என்ஜாய் பண்ண ஜங்குக்கா. உனக்கு ஒன்று கொடுக்கலாமா? என்ன அது? ஓ ஏய் என்னடா கிஸ்லாம் பண்ணுற? அது சிக்ஸ் எல்லாம் நான் கொடுத்தேன். இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது தெரியுமா? என் லைஃப்பில் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருந்ததே இல்லை. எனக்குன்னு என் அப்பா எதுவுமே செய்ய மாட்டார், எல்லாம் திருட்டுத்தனமாக தான் பண்ணும், அதையும் பண்ணி மாட்டிக்குவேன் பச்சையா. அப்புறம் எங்கள் அக்கா தான் எனக்கு திருட்டுத்தனமாக எல்லாமே செஞ்சு தருவா. ஆனால் இப்போது எதுவுமே திருட்டுத்தனமாக செய்யாமல் எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி யாருக்கும் பயப்படாமல் ரொம்ப ஃப்ரீடமாக இன்றைக்கி சுற்றின மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு பிடிச்ச ஒவ்வொன்றையும் பண்ணேன், எனக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டேன், தனியாக சாப்பிடணும்னு நினச்சேன் அதையும் பண்ணேன், எனக்கு பிடிச்ச எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டேன், எனக்கு எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சேனோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ ஜங்குக், எல்லாத்துக்கும். நீ ஹாப்பி தானே? இன்னைக்கு ஃபுல்லாக உன் கூட இருந்து நான் குழந்தைய பண்ணது தாண்டா மிச்சம். ஆனால் இன்றைக்கி நீ ரொம்ப அழகாக சிரிச்ச, உன் ஃபேஸில் அந்த ஸ்மைல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நானுமே ரொம்ப நாள் கழித்து ரொம்ப அழகாக சிரித்த மாதிரி எனக்கும் ஃபீலாக இருந்துச்சுடா. என் ஜெர்மனுக்கு அப்புறம் யாருமே இந்த ஸ்மைல் எனக்கு கொடுக்க மாட்டாங்களான்னு நினச்சேன், ஆனால் நீ கொடுத்துட்ட. உன் கூட இருக்கும்போது எனக்கு சீரியஸாக சொல்லணுன்னா, ஹார்ட்லேருந்து சொல்லணுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்ட்டு டேவோட ஐஸை பார்த்துட்டு அப்படியே சொல்கிறான். ஸோ இப்போ திடீர்னு டேக்கு தலை வலிக்குது. டேய் என்னடா ஆச்சு? ஜங்குக்கு தலை வலிக்குது. டே ஒன்றும் இல்லை இந்த தண்ணி குடி ஒன்றும் இல்லை. என்ன ஜங்குக்கா? தண்ணி வேணாம், சிகரெட் வேணும்டா, சிகரெட் குடுறா. டே வி, நீயா புறம்போக்கு இப்படியா விடுவ? ஆமாம் இப்படி தான் வருவேன். அம்மா என்ன எப்போ பார்த்தாலும் நீ உன் கூடயே சுற்றிட்டு இருக்க நீ? ஏன் அவன் கூட நான் சுற்றக்கூடாதா? இல்லை, இவனை பொறுத்தவரையும் இவன் யார்ட்டையும் க்ளோஸாக இருக்க மாட்டான், அதான் கேட்டேன். என்னடா இவன் உன் கூடவே சுற்றிட்டுருக்கான்ட்டு. என்னாலையும் வெளியில் வந்தால் இதெல்லாம் இப்போ பார்த்தாலும் இவனே கூட சுற்றிட்டுருக்கான். எப்படி என் வேலையை நான் முடிக்க? ஐயோ சரி, நான் வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அப்பாவுக்கு அவனை தேடுவான், வழக்கம் போல் போய் அடி வாங்கணும். நான் வீட்டுக்கு போகிறேன். என்ன டே இந்தா இதெல்லாம் எடுத்துகிட்டு போ. என்னடா இது சொப்பு சாமா, குழந்தைங்க விளாட்றதுலாம்? இதெல்லாம் அவன் வாங்கின பொம்மை, அதான் எடுத்துகிட்டு போ. நான் வேணா வந்து ட்ராப் பண்ணிட்டா? ஐயோ வந்தானா? எல்லாம் முடிஞ்சு. இல்லை நானே போய்க்கிறேன். ஸோ டாக்ஸி புக் பண்ணியிருக்கு, நான் போயிடுறேன். அது எப்படி உனக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும், டாக்ஸி புக் பண்ணியிருக்கு, நான் போயிடுறேன். அந்த லொக்கேஷனுக்கு போய் நான் பார்த்துக்கிறேன். டேவோட ஃபோனில் பார்த்துட்டேன், நீ பார்த்து பத்திரமா போன. இன்றைக்கி பூவில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் போலே, அதான் நான் மார்னிங்கும் வெளில ஈவினிங்கும் வெளில போல், ஆனால் நைட்டு கரெக்டாக வந்துட்டேன்பா. ஓகே, அவன் ஹாப்பியாக இருந்தால் எனக்கும் ஹாப்பி தான். நான் போகிறேன்னா பார்த்து போ ஜங்குக். உங்கள் 2 பேரையும் புரிஞ்சிக்கவே முடியலடா. அவன் என்னன்னா பால் புட்டியாக இருக்கான், நீ என்னென்னா புறம்போக்காக இருக்க. எப்படியோ சரி, நான் போகிறேன், பார்த்து போண்ணா. போகிறேன், நீ போ அப்படின்ட்டு வியும் அப்படி நடந்து போயிட்டுருக்கான். ஸோ அவன் போயிட்டுருக்க டேவோட கால், அதாவது ஃபோன் இருக்கும்ல டேவோட ஃபோனு. ஸோ அந்த ஃபோனில் அந்த செகண்ட் சிம்மில் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு வி ஃபோன் பண்ணுறான். டேய் எங்கடா இருக்கீங்க? இந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன், கார் அமுச்சுடு, எனக்கு கார் வேணும் இப்போது. ரொம்ப நல்லா வெளில வராதனால என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில, வந்து பார்க்குறேன் என்ன நொட்டி வச்சுருக்கீங்கன்னு. கார் அமுச்சு விடு. ஓகே பாஸ், அமுச்சு விட்றேன் அப்படின்ட்டு வியும் ஃபோனை வச்சுட்டு அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கான். ஸோ அவன் போயிட்டே இருக்கும்போது வி கிட்ட ஒரு கார் வந்து நிற்குது. இது புறம்போக்கு வரத்துக்கு இவ்வளோ நேரமா உனக்கு? தலை ஆர்டர் ஓவர் தலை, அதான் நீ வேறு 2-3 நாளாக வெளியே வரலையா? ஃபோன் பண்ணான்னு இருந்தாலும் நீ இருப்பியா இல்லை அந்த டேப்பையன் இருப்பானானே தெரில, அதான் தலை ஃபோனும் பண்ண முடில. டெக்கிம்மு நீ வேறு ரொம்ப மாட்ட. சரி, என்னை வந்து காலேஜ்லையாவது பார்த்துருக்கேன்ல, அல்ல அதான் நான் இருந்திருப்பேன்ல, உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். சரி நான் வந்து பார்க்குறேன் என்ன நொட்டி வச்சுருக்கீங்கன்ட்டு. எத்தனை ஆர்டராக வந்துச்சு இந்த 3 நாளில்? எல்லாம் நிறையா வந்துச்சு தலை, எல்லாம் சைக்கோ பூவாக இருக்கானுங்க. நீ அந்த மாதிரி தான் ஆர்டரை வேறு எடுக்கிறியா? சமாளிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தலை.
இதை பாரு, நான் இல்லாதப்பெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன், புரியுதுல்ல? அப்புறம் எல்லாத்தையும் சொதப்பி வச்சான்னு தெரிஞ்சு வந்து பார்க்குறேன் என்ன நொட்டி வச்சுருக்கேன்ட்டு. போய் பார்க்குறேன். ஐயோ, இன்றைக்கி என்னத்த கையாளுற இழுக்க போகிறான்னு தெரியலையே. இவன் வராமலே இருந்திருக்கலாம். என்ன சொன்ன புரியல? ஒன்றும் இல்லை தலை, நீ வா. ஐயோ, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு அப்படியே வந்துட்டுருக்கான். ஸோ ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்குள்ளே அப்படியே போயிட்டே இருக்குது அந்த காரு. ஸோ அது பாட்டுக்குள்ளே போயிட்டே இருக்குது ரொம்ப தூரம். ஸோ ஒரு 1 hour கிட்ட ஆயிருக்கும். ஸோ ஒரு இடத்துல அப்படியே நிறுத்துகிறான். பார்த்தா பெரிய மேன்ஷன். ஸோ ஒரு பார்க்கவே ஒரு மாதிரி டெவில் லுக் அந்த மாதிரி இருக்கும். ஸோ லைட் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ ஒரு எல்லோ கலர் லைட் மட்டும் அங்கங்கே அந்த மேன்ஷனில் அப்படி இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு, டேய் என்ன மேன்ஷன் இல்லைண்ணா ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டிங்களா, இன்னும் பிடுங்கிட்டு இருந்தீங்க? ஃபுல்லாக லைட் எரியணும், அப்போ தான் எவனாவது பார்த்துட்டு வருவான்னு சொன்னல, அதுதான் நம்ம சிக்னல்னு உனக்கு தெரியும். இப்போ இன்னும் மயிரி இப்படி வச்சுருக்க நீ அப்படின்ட்டு அடிக்கிறான். தலை, ஏன் தலை இப்படி அடிக்கிற? அது கரண்ட் பில் கட்டல தலை, அதான். டேய், காட்டுக்குள்ளே என்னடா கரண்ட் பில் மயிறு? ஃபால் நல்லா வருது. இதான் யூஸ்பி வச்சுருந்தேன்ல, அது என்ன ஆச்சு? அது வந்து அது கொடுத்த காசில் சரக்கு வாங்கி அடிச்சிருப்ப நீ. உனக்கு இருக்குது, உள்ளே வந்து இன்னும் நொட்டி வச்சுருக்கேன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு வியும் அப்படியே உள்ளே போகிறான். டேய், என்னடா இது நடத்தே நாஸ்தி கதி பண்ணி வச்சுருக்கீங்க? நான் இருக்கும் போதெல்லாம் க்ளீனாக இருந்துச்சு, என்னது இது? அது தலை, அது 2-3 நாளாக மெயின்டைன் பண்ணல தலை. அதான் பொண்ணு ஃபிகரு கூட்டிகிட்டு இருக்குன்னு சுற்றிட்டு இருந்திருப்பீங்க, சுத்தம் பண்ணியிருக்க மாட்டீங்க. இன்னும் என்ன புட்டிங்கி வச்சுருக்கேன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு இன்னும் உள்ளே கொஞ்சம் போகிறான். ஸோ ஒரு பெரிய டோர் எம்டியாக இருக்குது. ஸோ ஒரு வால் மாதிரி ரொம்ப எம்டியாக இருக்குது. ஸோ அந்த வால்கிட்ட ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறான். ஸோ உள்ளே நிறைய ஆளுங்க அப்படி ஓரமாக உட்காந்துட்டு அப்படியே நிறைய பேர்கிட்ட கம்ப்யூட்டர் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு, என்ன இதை மட்டும் ஒழுங்காக பார்க்குற போல், ஆனால் மேன்ஷனை மட்டும் சுத்தமாக வச்சுக்க முடியாது தலை. அது எச்சி பேசாத நீ. ஆமாம், எத்தனை நாளாக இருந்துச்சு? 10 தான் தலை. 10 தானா? 10 வரை நீ என்ன நொட்டிகிட்டு இருந்த? எனக்கு புரியல தலை. அது உங்களை மாதிரி எங்களுக்கு ஆர்டர்லாம் பிடிக்க தெரியாது தலை, அதான். அது நிறைய இடத்துக்கு மெயிலெலாம் அனுப்பி பார்த்தோம், எவனும் சிக்காத மாதிரி இருந்துச்சு. டேய், மெயில் இப்படி அனுப்பணும், அட்ரஸ் இப்படி அனுப்பலாம் உனக்கு தெரியும், அப்போ இன்னும் மயிறு பிடிங்கிட்டு இருந்தே நீ? அவ்வளோ மண்டை இருறா, உன்னை வச்சுக்கிறேன். ஆமாம், எவனோ இன்றைக்கி தான் நினைக்கிறேன், ஏன்னோ ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான்னு சொன்னேனே 10 o'clock, எங்கே காலையே காணோம் தலை. அது இப்போ தான் பேசினேன், ஒரு 5 minutes கழித்து ஃபோன் பண்ணுறான்னு சொன்னான், வீடியோ கால். ஸோ பார்த்துக்கலாம். சரி, டோர் ஓப்பன் பண்ணு. ஓகே தலை அப்படின்ட்டு அதுக்குள்ளேயே இன்னொரு வால் மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி எம்டியா. ஸோ அந்த வாலை ஓப்பன் பண்ணுறான். ஸோ அதுக்குள்ளே ஃபுல்லாக அடுத்த வார்த்தை சொல்கிறேன். ஓகே, பாய் பாய் பாய், எல்லாருக்கும் டாட்டா.